திருவண்ணாமலை கோபுரத்தை ஒரு பெண் துறவி கட்டினார் என்றால் நம்புவீர்களா? 18ஆம் நூற்றாண்டில் தனி பெண்ணாக இருந்து 171 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை வடக்கு கோபுரத்தை கட்டியவர் அம்மணி அம்மாள். இளவயதிலேயே தீவிர சிவபக்தி கொண்ட அவர் ஒருமுறை திருவண்ணாமலை ஆலயத்திற்கு வந்தபோது பல மன்னர்கள் முயன்றும் கட்ட முடியாமல் இருந்த வடக்கு கோபுரத்தை பார்த்து மனம் வருந்தினார். நானே இதை கட்டி முடிப்பேன் என்று உறுதி கொண்டு வீடு வீடாகச் சென்று பொருளுதவி திரட்டி 5 அடுக்கு கோபுரத்தை எழுப்பினார். பின்னர் பணம் தீர்ந்ததும் மைசூர் அரசரிடம் உதவி பெற்று 6ஆம் 7ஆம் அடுக்குகளையும் கட்டினார். மீண்டும் பணி நிறுத்தப்பட்டது. ஒரு இரவில் கனவில் தோன்றிய சிவபெருமான், கோபுரப் பணியை தொடங்கு, கூலியாக வில்வ இலை மடித்த விபூதியை கொடு என்று அருளினார். அம்மணி அம்மாள் அதைப்போலவே செய்தார். வேலையாட்கள் வீட்டுக்குச் சென்றபோது விபூதி பணமாக மாறியிருந்தது. இப்படியே சிவபெருமானின் அருளால் திருவண்ணாமலை வடக்கு கோபுரம் முழுமை பெற்றது.